ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டேஷன் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்கும். 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டு தான். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த நிலைமையிலே நான் வந்து இருக்க முடியாது. அதனால் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு நிறையா பேசலாம் வராது. இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். நிறையா பேசியிருக்கலாம், பட்டு இப்போ வந்து பேசுகிறதுக்கும் இதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்டெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், சரிங்களா? சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. இன்னும் நான் பணம் வாங்கலை. பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். நிஜமாகவே நான் வந்து 7 மாதத்தில் சேனலை மானிட்டேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயம். என்னுடைய லைவ் மூலிமா தான் பார்த்திங்கன்னா நிறையா வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சாங்க. அது மூலிமா தான் நான் வந்து மானிட்டேஷன் பண்ணினேன். நிஜமாலுமே என்னுடைய லைவுக்கு வந்து என்கிட்ட என்னுடைய அண்ணனாகவும் தங்கச்சியாகவும் தம்பியாகவும் என் அம்மாவாகவும் உண்மையிலுமே என்னை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றி. நிஜமாகவே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வாயால் சொல்ல தெரியல. அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் தெரிஞ்சது இவ்வளோ தான். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சேனலில் 5000 நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. யாருமே வீடியோ போட்டால் ஒரு 500-600 வியூஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது. ஏன்னு தெரில. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவையும் கொஞ்சம் பாருங்கள். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க. மானிட்டேஷனே ஆகிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஆரம்பித்து 1-2 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தம்பியை வந்து உள்ள லைவில் காட்டி தனியாக எடுத்துகிட்டு போய் லைவ் பேச ஆரம்பிச்சுட்டான். அதனால் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துச்சு. நான் வந்துட்டு காப்பிரைட்டும் வந்துச்சு. காப்பிரைட்டும் அவ்வளோக்கு பெரிய இஷ்யூவாக இல்லை. கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்து அதுவே தானாக மெயில் போட்டு நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். என்னுடைய சைடு எந்த தப்பும் இல்லை. ஸோ இருந்தாலும் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் இல்லையா, எனக்கு அது தெரியாதுல்ல. மெயில் போட்டு சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் போட்டு முக்கியமாக ஷார்ட்ஸை விட நான் லைவில் தான் அதிகமாக இருந்த தருணம். என்னுடைய வேலைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுலேயே லைவ்லேயே பேசி நம்மளும் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், வேலையும் பார்த்துட்ருக்கோம். நம்ம இது ஒரு சைடு இன்கம்மாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த யூடியூப்லேயே வந்தேன். அதுக்கு இவ்வளோ பெரிய பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். எவ்வளவோ பேர், எத்தனையோ பேர் யூடியூப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னுலாம் கேட்டதெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. கேட்டவங்க எல்லாமே எனக்கு என்னென்னா, அவங்க முன்னாடி நம்ம ஒரு மாதமாவது அந்த யூடியூப் சேலரியை நம்ம வாங்கி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நம்மளை பற்றி தப்பாக பேசினாலும், யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு என் வேலையை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே ஆகட்டும் லைவ்லேயே ஆகட்டும் நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். நான் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா லைவில் கூட எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த பேட் கமெண்ட்டையும் மீறி நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் தான் நான் வந்து யூடியூப் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கைட் கொடுத்ததே வந்து என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு ரொம்ப 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 இந்த இடத்துல நான் வந்து நன்றியை தெரிவித்தே ஆகணும். யார் வேணால் எப்படி வேணால் பேசட்டும், உனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டு, நீ எதை நோக்கி நீ யூடியூப்குள்ளே போன அதை மட்டுமே நீ ஃபோக்கஸ் பண்ணு, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு சொன்ன ஒரே காரணம்தான் இப்போ வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரு 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர் வேணும்னு கேட்டாங்க. அதையே நான் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர், சரிங்களா? அதையே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நிறையா லென்த்து வீடியோ போட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ச் ஹவர் கிடைக்கும், சீக்கிரமாக ரன் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நானாக தான் வீடியோ எடுக்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போகிறதுனால
வீடியோ எடுக்க முடியாது. எங்கள் பெரிய பையனும் காலேஜ் போகிறான், சின்னவன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறான். அவன் அப்பப்போ என் கூட வந்து வீடியோ போடுவான். அவனாலையுமே வந்துட்டு அவ்வளோக்கு குழந்தை இல்லையா, அவனை வந்து நம்ம படிப்பை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கும் அவன் சரியான கைடு தான். அவன் நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியல அப்படின்னா கூட என்னுடைய சின்ன பையன் நிறையா விஷயத்த நான் கற்றுக் கொடுத்துருக்கான். நீங்களே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் எல்லாமே அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை விட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அவன் நல்லாவே பண்ணுவான். உண்மையே சொல்லணுன்னா லைவில் எனக்காக என்னுடைய சொந்தமாக எப்படி சொல்கிறது, அதை நினச்சா ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு என் கூட பிறந்தவங்களாகவும் என்னுடைய அக்காவா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அண்ணன் தம்பி இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? நிறைய எனக்காக வந்து லைவில் வந்து நான் எப்போ லைவ் வருவேன் நீங்கள் எப்போக்கா வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்டு நிறையா பேர் லைவ் வந்தவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து நான் இப்போ 7 மாதம் முடிஞ்சு 8 மாதம் தொடங்குது. ஸோ 7 மாதத்துலேயே நான் மானிட்டேஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிஜமாகவே நினச்சி கூட பார்க்க முடியல. இவர் சொல்லுவார், போயிட்டே இருக்குது, பண்ணிட முடியுமா, பண்ண முடியலன்னா விட்டுருன்னு கூட சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் முயற்சி அப்படிங்கிறத நான் கையில் எடுத்துட்டேன். அந்த முயற்சிக்கான வெற்றி இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப்பில் தான் வந்து நிற்கிறேன். அந்த ஸ்டெப்பு இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவே எனக்கு எப்பயுமே இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் நான் யூடியூப்லேயே இருக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு என்கரேஜ் பண்ணி எனக்கு எப்படி சொல்கிறது, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் போடவும் கமெண்ட் பண்ணவும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் முழு காரணம். நான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். தனிப்பட்ட முறையில் எப்படி சொல்கிறது, ரீல்ஸ் எடுங்க, ஒரு டான்ஸ் ஆடணும், தனிப்பட்ட முறையில் டான்ஸ் பண்ணணும், ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறது கூட நான் யாருக்கிட்டையுமே போய் கேட்டது கிடையாது, கேட்கவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம வாங்க முடியாது இல்லையா, ஒரு பண்ண வைக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டு அப்படி தான், ஏதோ ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுவார், ஒரு நாளைக்கு வந்து அவர்னாலேயே முடியாது. ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். வந்துட்டு சாப்பிட்டு படுக்கவே கரெக்டாக இருக்கும் டைமெல்லாம். இருந்தாலும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நேரமும் நைட்டெல்லாம் நான் லைவே போடுறது கிடையாது. ஏன்னா அவரோட ஒர்க்கையும் பார்க்கணும், அவரு ஃபோன் பேசுவார். அப்போ நாம் வந்து லைவ் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம எப்பயுமே நடந்துக்கக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அவருக்காக ஒரு சில விஷயங்களெல்லாம் தள்ளி தான் வச்சேனே தவிர யூடியூப்பை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவர் சொன்னார், நீ வந்து யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை மட்டும் நீ வந்து மைண்டில் வச்சுக்காத, உன்னால் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு இருக்கிற திறமைக்கு உன்னால் முடிஞ்ச அளவு நீ பண்ணலாம். யாரோ பண்ணுறாங்க, ஏன் நம்மளால் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னதை ஒரே காரணத்தினால தான் நான் இந்த அளவுக்கு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன். எப்படி சொல்கிறது, அவர் உள்ள அனுமதித்தால் மட்டுமே தான் நான் வந்து இங்கே வந்து ஒரு லைவ் ஆகட்டும், ஒரு வீடியோவாகட்டும், ஒரு ஷார்ட்ஸ் ஆகட்டும் நான் போடவும் முடியும். அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவரோட அனுமதி கிடைச்சதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து இங்கே உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்ருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டும் மக்களாகிய நீங்களும் உறவுகள், சொந்தங்கள் எல்லாமே சொல்லிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சொல்லிக்கலாம். எல்லாருமே நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி 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 எல்லாத்துக்குமே. எத்தனை தடவை உங்களுக்கு கையெடுத்து நன்றி சொன்னாலும் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி. ஸோ பேசணும்னு நினச்சா நிறைய பேசிகிட்டே போகலாம். நிறைய வீடியோலாம் போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம யாருமே வீடியோ பார்க்கல அப்படின்னு நான் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி யாருமே நடந்துக்காதீங்க. என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை தள்ளி விடாதீங்க. என்னை ரொம்ப பிடிச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து
நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க, மோட்டிவேஷன் கொடுங்க, ஓகேவா? அதை தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.